Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். எஸ், உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணி நான் ஃபோட்டோ எடிட் பண்ணோம், நான் என்னால் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இருக்கவே இருக்க ஒரு சொல்யூஷன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து ரிமூவ் பிஜி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டியாக நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசு கேட்பானுங்க. ஸோ தயவு செஞ்சு அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் வந்து வரைஞ்சே எடுத்துக்குவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பிக்சாட் ஆப்பில் போயிட்டு ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே ட்ரா பண்ணி அந்த பேக்ரவுண்டை வந்து எடுத்துக்குவீங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கும்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெச்டியாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஆப்புக்குள்ளே போகிறீங்க, ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன ஆப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ரூமில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டு செட் பண்ணுறது, இல்லைனா தம்ப்லைனுக்கு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ எப்படி வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, இல்லை வேறு பேக்ரவுண்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அதில் வந்து இருக்கும் ஃபோட்டோ ரூம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி ஃபோட்டோ ரூம் அப்படின்னு கொடுத்தீங்கனால உங்களுக்கு வரும். அப்படி வாட்டர் மார்க் இல்லாத ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோட் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஃபோட்டோன்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரிக்கில் எல்லா ஃபோட்டோவுமே வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய செல்ஃபி வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அது வந்து இப்போ ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்த ஒரு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டு, இல்லைனா பிளாக் பேக்ரவுண்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு பிளர் பண்ணுனா எப்படி இருக்குமோ அதுக்குள்ள ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேமராவில் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருக்கும். ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வேறு லெவலில் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வைக்கிறதுக்கு ப்ரொஃபைல் பிக்சரு, வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பிக்சர். இந்த மாதிரி கலர்லாம் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ நமக்கு தேவையானது இந்த விஷயம்லாம் தேவையாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படின்னு சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மேகசின் கவர்ஸு, ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட்ஸ் தான். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸு, அப்புறம் வந்து சேல்ஸு, அப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்படுமோ டைம் இருந்தால் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பாருங்கள். ஸோ டிரான்ஸ்பரண்டானது சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இதில் ஃபஸ்ட்லேயே மேலே 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணுமா, பேக்ரவுண்ட் எதாவது ஆட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணால் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கலர் கேட்கும். இல்லை உங்கள் கேலரியில் இருக்க ஒரு ஃபோட்டோவை இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேலரிலேருந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன் வழி இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி சேவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து வேணாம், ஸோ அதனால் டெலிட் பண்ணிடலாம், எரேஸ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம சேவ் பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஹெச்டியாக இருக்கா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே அதுவே நல்லாவே கட் பண்ணி வந்துடுது. ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சில இடத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது ஜஸ்ட் அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக எடிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு தெரியுற யூடியூபர் ஆக வேணாமா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஓகே, டாடா பை பை, see you next வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.